என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யெகோவா நிசி, தேவன் என் விருது கொடி, லார்ட் இஸ் மை பேனர் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். அமலேக்கியனை மேற்கொள்வது தேவன் நம்முடைய கைகளிலே கொடுத்த பெரிய பொறுப்பு. மாம்சமானவன் மாம்சத்துக்குரியவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவான். நம்ம கொஞ்சம் சோர்ந்து போகிற நேரம், ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் எப்போ தளர்ந்து போகிறோமோ அப்பொழுது இந்த அமலேக்கியன் நமக்கு பின்பாக வந்து தாக்குகிறவன் என்பதை வேதத்தின் அடிப்படையில் இந்த அமலேக்கியன் யார் என்பதை முதற்கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். இந்த அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நம்ம தியானிக்கிறோம். மோசே மலையின் உச்சிக்கு சென்று தேவனோடு தனித்திருந்தான். அமலேக்கியனை மேற்கொள்ள தேவனோடு இருக்கிற உறவு முக்கியம்னு பார்த்தோம். அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு கையில் அந்த கோலை பிடித்திருந்தான். அது அழைப்பையும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிற கோல் என்பதை சொன்னேன். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், மோசே தனியாக போல அவன் பிரேயர் பார்ட்னர்ஸை தேர்ந்தெடுத்தான். ஜெப நண்பர்களோடு கூட அவன் அந்த மலைக்கு சென்றான். மோசையோடு கூட ஆரோனும் ஊரையும் அவன் அழைத்து சென்றான். ஆரோனும் ஊரும் மோசையோடு கூட சென்றார்கள். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் சொன்னேன், நமக்கு ஒரு நல்ல பிரேயர் பார்ட்னர்ஸ் வேணும். நல்ல ஜெபிக்கிற நண்பர்களை தெரிந்தெடுங்க, ஆவிக்குரிய நண்பர்களை தெரிந்தெடுங்க. உலக பிரகாரமாக அநேக நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லையோ அப்போ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் ஜெப ஜீவியத்தில் நீங்கள் தளர்ந்து போகிறீங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நிறைய பேர் இதை கண்டு கொள்ளவே மாட்டாங்க. இந்த ஏரியாவில் கவனம் செலுத்துறதே இல்லை. உங்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு ஆவிக்குரிய நண்பர்கள், சகோதரிகளாக இருந்தால் நல்ல ஆவிக்குரிய சகோதரிகள் ஜெபிக்கிறவர்களை நீங்கள் கண்டுபிடிங்க. அவங்களோடு கூட நீங்கள் ஜெபிங்க. எனக்கு அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் பர்சனலாக உங்கள் ஜெப வாழ்க்கையில் விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் ஜெபிக்க முடியுமா அப்படின்னா, 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், மறந்துட வேண்டாம். எனவே தான் ஜெபத்தில் நம்ம எப்போதும் அந்த ஒருமனப்பாடு அவசியம். எனவே தான் தேவன் நமக்கு வேதத்தில் 2 பேர் ஒருமனப்பட்டால் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஐக்கியத்தினுடைய மேன்மையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று நேற்று சொன்னேன். இன்றைக்கு நான் திரும்ப அதை ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம இன்னையிலிருந்து ஐக்கியத்தினுடைய மேன்மைகள், எப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றையும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25லேயே அதை சொல்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், நாம் எல்லாரும் அவயவங்களாய் இருக்கிறோம். அதனால் நீங்கள் பார்க்குற சக மனிதர்களை, நீங்கள் அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய தேவனை ஏற்றுக்கொண்ட ஒருவர், குறைகள் இருக்கலாம் அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கலாம், ஆனாலும் அவயவங்களாய் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னைக்காவது நம்ம காலை பார்த்து எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லுவோமா? கையை பார்த்து தேவையில்லைன்னு சொல்லுவோமா? அப்படின்னா அவயவங்களாய் நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தலையில் நாம் ஒட்டப்பட்டிருக்கிற அவயவங்கள், தலையாகிய கிறிஸ்துவோடு சரீரமாகிய நம்ம எல்லாம் அங்கே ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம். என்றைக்குமே நம்ம இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். அமலேக்கியனை ஜெயிக்கிறதற்கு இந்த ஐக்கியம் அவசியம். இன்னைக்கு முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். முதலாவது ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த ஐக்கியத்திலே இந்த அமலேக்கியனை மேற்கொள்ளணும்னா கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆரோன் யாரு? அண்ணங்காரன். மோசே தம்பி தான். ஆனால் மோசையை உட்கார வச்சு ஆரோன் அவன் கையை உயர்த்தி பிடிக்கிறான்னா யோசித்து பாருங்க. நீ என் தம்பி, என்னை விட வயசில் குறைஞ்சவன், நான் உன் கையை உயர்த்தணுமா? நான் உட்கார, நீ என் கையை பிடின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் இந்த ஆரோன், ஊர் என்ன வயசோ தெரியாது, ஆனால் ஆரோன் பாருங்க, வயதில் மூத்தவனாக இருந்தாலும் அவன் தன் தம்பியாகிய மோசேயுடைய கையை உயர்த்தி பிடிக்கிறதுல இவன் நின்றுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கை வலிக்கும் தானே,
தானே. ஆனால் மோசே தன் தம்பியா இருந்தாலும் ஆரோன் கனம் பண்ணுவதிலே முந்தி கொண்டான். நீ என்ன உட்கார்றது, நான் என்ன நிற்கிறது, அவன் கேட்டானா? இன்னைக்கு யோசித்து பாருங்களேன். நான் வெளி உலகத்தை குறித்து சொல்லலை, ஆவிக்குரியவர்களை குறித்து சொல்லுகிறேன், சபையை குறித்து சொல்லுகிறேன். ஆண்டவரை அறிந்தவர்களுக்குள்ள அவன் யார் எனக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்னு எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த சரீரத்தின் அவயவங்கள் என்பதை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி இருந்தால் அமலேக்கனை நம்ம மேற்கொள்ள முடியாது. அமலேக்கன் உங்களை மேற்கொண்டுருவான். அமலேக்கன் அநேக தேவ ஜனங்களை மேற்கொள்ள காரணமே அவர்கள் ஐக்கியமாக இல்லை. அவர்கள் அந்த அவயவமாக மற்றவர்களை பார்க்க தவறிவிட்டார்கள். இந்த ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதில் கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை விட தாழ்மையாய் அல்லது உங்களை விட அவங்க கீழ்மட்டத்தில் அவர்கள் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், அல்லது உங்களுடைய லெவலுக்கு அவங்க ஈடு கொடுக்கவே முடியாது, அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். உலகத்தில் தான் நீங்கள் உயர்ந்து அவர்கள் தாழ்ந்து இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அங்கே அவங்க அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே உங்களுக்கு ஒரு பியூனாக இருக்கலாம், இங்கே ஒரு வேலை ஒரு சாதாரண ஹவுஸ் கீப்பராக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கா இருக்கலாம், ஒரு பியூனா இருக்கலாம். அதனால நீங்க உங்களை தாழ்வா நினைக்கிறீங்களா? அவர்களையும் பூமியில கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க அப்படி கனம் பண்ணலைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக முடியாது. நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தின்படி நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உங்க வீட்டில் ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரியை நீங்க வைத்திருக்கலாம். அதனால இந்த பூமியில் அவங்க ஒரு வேலைக்காரனாக இருக்காங்க, வேலைக்காரியாக இருக்கிறாங்கன்றதுனால அவங்கள நீங்கள் இங்கே அவமரியாதையாக நடத்தலாம். இங்கே அப்படி நடத்தினா, இங்கே அவங்கள நீங்கள் கனம் பண்ண தவறினால் பூமியில் அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய இருக்கிறார்களே தவிர பரலோகத்தில் வந்து அவங்க பணிவிடை செய்வாங்களா? இங்கே நீங்கள் அவங்கள தாழ்வாக நினச்சிட்டாலோ அல்லது நீங்கள் அவங்கள ஒரு கனவீனமாக நீங்கள் நடத்திட்டாலோ, நீ எல்லாம் எனக்கு யாருன்னு சொல்லி நீங்கள் அவமரியாதையாக நடத்திட்டீங்களா அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஆண்டியை குறித்து எனக்கு தெரியும். தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற சகோதரிகள் எல்லாம் அவங்க உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறிட்டு தான் கூட படுக்க வச்சுப்பாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க சொல்லுவாங்களாம், அந்த அருமையான அவங்க ஆண்டி கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்களாம், பூமியில் எனக்கு ஹெல்ப் பண்ண கர்த்தர் தந்திருக்கிறாரு, பரலோகத்தில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்க போகிறோம். எத்தனை அற்புதமான அனுபவம்! ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முந்தி கொள்ளுங்க. பூமியில் கனம் பண்ண தவறினவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நினச்சி கூட பார்க்க முடியாது உள்ளே வருவோன்னு. கவனமாக இருப்போம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவர், கனம் பண்ண தவறின ஒருவர் எப்படி அமலேக்கனை ஜெயிக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆரோன் வயசில் மூத்தவன், மோசே வயதிலே குறைந்தவன். ஆனால் மோசேயை கனம் பண்ணினான். கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம், ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, யாரையுமே எங்கள் வாழ்க்கையில் கனவீனப்படுத்திடக்கூடாது. பேச்சிலோ செயலிலோ கூட நாங்கள் கனவீனப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, அவங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவில்லைன்னு நாங்கள் கனவீனப்படுத்திடக்கூடாது. ஏழை பணக்காரன் கனவீனப்படுத்திடக்கூடாது. ஜாதியில் கனவீனப்படுத்திடக்கூடாது. இப்படிப்பட்ட பிசாசின் குணங்களை எங்களை விட்டு அகற்றிவிடும். எல்லாரையும் கனப்படுத்த எங்களை விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜிஓ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.